எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் அண்ணன். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஸோ ஆல் அப்படின்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்குது. குறிப்பாக டெலகிராம் சேனலில் நெட்ஃப்ளிக்ஸில் வர ரா ஸ்மாக் டவுன் எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுன் ஸ்டார்ட் பண்ண உடனே சிஎம் பங்க் உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே அவரோட ஹோம் டவுன் சிக்காகோக்கு அவர் வர்றதுனால ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட அவர் வெல்கம் பண்ணுறாங்க. சிஎம் பங்க்கும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே சிஎம் பங்க் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ எல்லாத்த விடவும் இங்கே இருக்க இந்த சிக்காகோ மக்கள் தான் பார்த்திங்கன்னா ஸோ ஒரு பயங்கரமான ஒரு ஃபேன்ஸாக இருக்கிறாங்க. பயங்கரமாக பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட ஹோம் டவுன் மக்களை விட்டு கொடுக்காம பார்த்திங்கன்னா சிஎம் பங்க் பேசுகிறாரு. குறிப்பாக யூஎஸ்ஏ நெட்வொர்க்காக இருக்கட்டும், ஸோ நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், ஸோ எங்கே வேணாலும் பார்த்திங்கன்னா இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ ரெஸ்லிங்கில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் புதுசாக ஃபேன்ஸுங்களை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அந்த வகையில் இன்றைக்கி இங்கே சிக்காகோவில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 16,000 ஃபேன்ஸுங்க பார்த்திங்கன்னா வந்திருக்காங்க. சோல்ட் அவுட் ஷோவாக பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் தான் பெஸ்ட்டு ஃபேன்ஸ் அப்படின்ற மாதிரி WWE ஹிஸ்ட்ரியிலே நீங்கள் தான் இந்த சிக்காகோ மக்கள் தான் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஸோ அவங்களோட ஹோம் டவுன் மக்களை பார்த்திங்கன்னா பயங்கரமாக பார்த்திங்கன்னா அவர் ஷேர் பண்ணுறாரு. ஸோ அந்த இடத்துல சிஎம் பங்க் பார்த்திங்கன்னா பேசுகிறாரு. ஸோ நான் பார்த்திங்கன்னா WWE இருந்திருக்கலாம், போயிருக்கலாம், திரும்ப WWEக்கு வந்திருக்கலாம். ஸோ இப்போது நான் பார்த்திங்கன்னா இங்கே உங்கள் முன்னாடி பார்த்திங்கன்னா நிற்கிறேன். அதுலேயும் குறிப்பாக நான் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ரெசில்மேனியா 41ல் மெயின் ஈவெண்ட் பார்த்திங்கன்னா பண்ண போகிறேன். ஸோ இந்த மெயின் ஈவெண்ட் பார்த்திங்கன்னா ஸோ என்னோட கனவு அப்படின்ற மாதிரி சிஎம் பங்க் சொல்ல அந்த இடத்துல ஃபேன்ஸுங்க எல்லாரும் யூ டிசர்வ் இட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், நான் டிசர்வ் பண்ணுறேன் தான். ஆனால் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணியிருக்கேன். குறிப்பாக இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் உழைச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சிஎம் பங்க் சொல்கிறாரு. நான் WWE கான்ட்ராக்ட் சைன் பண்ணி முறையாக ரெசில்மேனியாவில் ஜான்சினாவோட என்ட்ரன்ஸில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா பாடி கார்டாக வந்தேன். ஸோ இப்போது நான் ரெசில்மேனியாவில் பார்த்திங்கன்னா மெயின் ஈவெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஃபஸ்ட்டு WWE கான்ட்ராக்ட் சைன் பண்ணதுக்கப்புறம் அவர் பார்த்திங்கன்னா ஜான்சினாவோட ரெசில்மேனியா என்ட்ரன்ஸில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா பாடி கார்டு மாதிரி பார்த்திங்கன்னா வந்திருப்பார். இப்போது நான் ரெசில்மேனியாவில் பார்த்திங்கன்னா மெயின் ஈவெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுலேயும் குறிப்பாக நம்ம கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணால் நமக்கு எல்லா விஷயமுமே கிடைக்கும். ஸோ அதுக்கு இதுதான் எடுத்துக்காட்டு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சிஎம் பங்க் அவரோட கனவு ஸோ ரெசில்மேனியாவில் மெயின் ஈவெண்ட் பண்ணுறதை பற்றி ஒரு பயங்கரமான ப்ரோமோ கட் பண்ணுறாரு. குறிப்பாக அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸோ ரெசில்மேனியாவை பொறுத்த வரைக்கும் மெயின் ஈவெண்ட்டில் நான் மேட்ச் பண்ண போகிறேன். ரெசில்மேனியாவில் ஸோ செத் ராலன்ஸாக இருக்கட்டும், ரோமன் ரெயின்ஸாக இருக்கட்டும், அவங்க ரெண்டு பேரையும் பீட் பண்ணி நான் ரெசில்மேனியாவை பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சிஎம் பங்க் பயங்கரமாக பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ப்ரோமோ செக்மெண்ட் பண்ணுறாரு. உடனே பால் ஹேமன் உள்ளே வராரு. பால் ஹேமன் உள்ளே வரும்போதே உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஸோ நான் இப்போ உள்ளே வர்றது பார்த்திங்கன்னா ஸோ என்னோட ஃப்ரெண்ட் சிஎம் பங்க் கிட்ட பேசுதா அப்படின்ற மாதிரி ஸோ அவர் உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா சிஎம் பங்கை பற்றி பேசுகிறாரு. ஸோ ஏன் கூட நீ பார்த்திங்கன்னா முன்னே இருந்திருக்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு எப்போல்லாம் உதவி தேவையோ அப்போல்லாம் வந்திருக்கேன். ஸோ பிளட் லைன் பார்த்திங்கன்னா ரோமன் ரிங்ஸுக்கு எதிராக நிற்கும் போது அப்போது ஸோ ரோமன் ரிங்ஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது எனக்கும் வேறு வழி இல்லாத போது உங்ககிட்ட வந்தேன். நீ பார்த்திங்கன்னா அந்த சர்வைவர் சீரியஸ் வார் கேமில் எங்களுக்காக வந்தேன். அந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா வின் பண்ணியும் கொடுத்து அதில் என்னால் மறக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஸோ அந்த இடத்துல நான் உங்ககிட்ட கேட்டதுக்கு நீ பார்த்திங்கன்னா எனக்காக நிறைய விஷயம் செஞ்சுருக்க அப்படின்ற மாதிரி பால் ஹேமன் சொல்கிறாரு. அதே சமயம் பார்த்திங்கன்னா ஃபேன்ஸுங்க எல்லாரும் ECWன்னு கத்த அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சிஎம் பங்கும் ECW அப்படின்ற மாதிரி கத்துறாரு. உடனே பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா பால் ஹேமன் நீ ரெசில்மேனியாவில் மெயின் ஈவெண்ட் பண்ண போகிற, அதுக்கான டிசர்வான ஆள் தான். நீ WWEக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீ பண்ண மேட்சஸாக இருக்கட்டும், அந்த ஹெல் இன் எ செல் மேட்ச்சில் ட்ரூ மேக்கின்டையரோட பண்ண மேட்சாக இருக்கட்டும், அதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது. நீ ரெசில்மேனியாவுக்கு டிசர்வான ஆள் தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்ல போகிறேன். ஸோ உனக்கு நான் இன்னொரு ஃபேவர் பார்த்திங்கன்னா தர போகிறேன். ஸோ உனக்கு இன்னொரு ஃபேவர் ஏதாவது
இருந்தால் என்கிட்ட கேளு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதே சமயம் நீ ரோமன் ரெயின்ஸை விட்டுட்டு வா, ரோமனை கூட்டிட்டு ஏன் கூட வா அப்படின்லாம் கேட்காத, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் இங்கே இல்லை, உனக்கு இன்னொரு ஃபேவர் என்ன அப்படின்றத கேளு, நான் அதை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா மெயின் ஈவென்ட் பண்ணுறதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் தான். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணார். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபேவர் கேட்குறாரு, சிஎம் பங்க் இங்கே ரோமன் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க. ஸோ இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் இங்கே இருக்காங்க, நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோ முடிகிறதுக்குள்ளே உங்ககிட்ட என்ன ஃபேவர் அப்படின்றத நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் பால் ஹேமன்ட்ட சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாரு. ஸோ உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரே ஃபீனிக்ஸ் உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே அவரோட டெபியூ மேட்சாக என்எக்ஸ்டிலேருந்து என்எக்ஸ்டி டாக் டீம் சாம்பியன் நைடன் ஃப்ரைசர் அப்படின்ற ஒரு ரெஸ்லரோட ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்சாக இருந்துச்சு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரே ஃபீனிக்ஸோட டெபியூ மேட்ச் அப்படின்றதுனால ஸோ மெயின் ராஸ்டரில் இருக்க ஏதாவது ஒரு ரெஸ்லரோட மேட்ச் வைப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் என்எக்ஸ்டிலேருந்து ஒரு ரெஸ்லரோட வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வச்சுட்டாங்க. இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். ரே ஃபீனிக்ஸ் ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு. ஸோ ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரே ஃபீனிக்ஸ் இந்த மேட்சை வின் பண்ணுறாரு. வின் பண்ணதோட அவர் டபிள்யூக்கு வந்ததை பற்றி ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் பண்ணிட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட அவரோட டெபியூ வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுறாரு. உடனே அதே இடத்துல பேக் ஸ்டேஜை காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் பிரான் ஸ்ட்ரோமன் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா த பிளட் லைனும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கும்போது எல்ஏ நைட் உள்ள வந்து பிரான் இன்னைக்கு உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் மேட்ச் இருக்குது, ஸோ இவனுங்கிட்டலாம் பேசிட்டு இருக்காது, இவனுக்கு ஒர்த்தே கிடையாது, நீ போய் அந்த மேட்ச்சில் கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே டாமாட்டாங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உன் கூட நான் சண்டை போடுறேன் வாடா அப்படின்னு கூப்பிட, சரி ரெஃப்ரியை கூப்பிட்டு பின்னாடியே வா நான் ரிங்குக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ எல்ஏ நைட் வந்து பார்த்தீங்கன்னா டாமாட்டாங்க கலாச்சிட்டு நேராக ரிங்குக்கு போகிறாரு. உடனே அதே இடத்துல எல்ஏ நைட் வர்சஸ் டாமாட்டாங்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒரு சூப்பரான மேட்ச். சோலோசுக்காவை எவ்வளோ ட்ரை பண்ணுவார், இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி எல்ஏ நைட் டாமாட்டாங்கவை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட் தான் வின் பண்ணுறாரு. ஸோ வின் பண்ணதோட பேக் ஸ்டேஜை காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் பால் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருப்பாரு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சிஎம் பங்கோட ஃபேவரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ண போகிறீங்களா, அவர் என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்க, அந்த இடத்துல எஸ் நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் என்ன கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, பின்னாடி ஒரு கார் வருது, மை ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி அவர் சிரிச்சுக்கிட்டே போக, அந்த கார்ல இருந்து இறங்குறது வந்து பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸ் பயங்கர செலிப்ரேஷனோட செத்ராலன்ஸ் இறங்குறாரு. இன்னைக்கு ரோமன் வருவான்னு எதிர்பார்த்தியா, நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி, நீ சிஎம் பங்குக்கு ஃபேவர் கொடுக்க போறியா, நான் இப்போ ரிங்குக்கு போகிறேன், அங்கே ஃபேன்ஸுங்கெல்லாம் கத்துறத பாரு, யாருக்கு ஃபேவர் கொடுக்கணும் அப்படின்றத நீயே யோசி அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இடத்துல பால் ஹேமன்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸ் சொல்லிட்டு போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட் போகுது. உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சார்லட் ஃப்ளேயர் உள்ளே வருவாங்க. உள்ளே வந்தவொடனே டிஃபனி ஸ்டாட்டன் சார்லட் ஃப்ளேயருக்கு நடக்க போகிற ரெசல்மேனியா மேட்சை பற்றி ஒரு சின்ன ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் நடக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபனி ஸ்டாட்டன், ஸோ உங்கள் அப்பா 16 முறை சாம்பியன் ஆன மாதிரி நீயும் சாம்பியன் ஆக போறியா, நீ ரெசல்மேனியாவில் ஸோ என்ன பீட் பண்ண போறியா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் மாறி மாறி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிறாங்க. ஃபைனலி டிஃபனி ஸ்டாட்டன் நான் ஒன்றை வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவில் பீட் பண்ணி என்னோட சாம்பியனை நானே ரிட்டைன் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட கிளம்ப. உடனே பேக் ஸ்டேஜ் காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் ஸ்மாக் டவுன் ஜென்ரல் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் ரா ஜென்ரல் மேனேஜர் இங்கே உள்ள வராரு. வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்கான ரா ஸ்மாக் டவுன் ரெண்டு பிராண்ட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்லெட் மேட்ச் நடக்க போகுது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்கான ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது, நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே அதே இடத்துல டிஐஒய் வர்சஸ் மோட்டர் சிட்டி மிஷின் கன்னுக்கான ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரிங் சைடில் உட்காந்து பார்க்குறாங்க. இதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அடுத்தது டபிள்யூ டாக் டீம் சாம்பியன்ஷிப்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமுமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஸோ ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மோட்டர் சிட்டி மிஷின் கன் டிஐஒய் டீமை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் மோட்டர் சிட்டி மிஷின் கன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக நயோமி வர்சஸ் பி ஃபார்முக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஜேட் கார்கில் வந்து நயோமியை அடிக்க அவங்க ரெண்டு பேரையும் பிரித்து விடுறாங்க. உடனே அந்த மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்சாக போகுது. ஃபைனலி நயோமி பி ஃபார்மை பீட் பண்ணிட்டு ஸோ ஜேட் கார்கில் நான் இப்போ ரிங்கில் தான் இருக்கேன் முடிஞ்சாவா அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே ஜேட் கார்கில் வந்து நயோமியை அடிக்க ஸோ நயோமி ஜேட் கார்கில் அடிக்க அவங்க ரெண்டு பேரையும் தடுத்து விடுறாங்க. ஃபைனலி நிக்கால்டிஸ் வந்து இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன், அவங்க ரெண்டு பேருக்கும் ரெசல்மேனியாவில் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நயோமி வர்சஸ் ஜேட் கார்கிலுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவில் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக நிக்கால்டிஸ் ரிங்குக்குள்ளே வந்து ஒரு சேடான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கெவின் ஓவன்ஸை வெல்கம் பண்ணுறாரு. கெவின் ஓவன்ஸ் உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே ஸோ அவர் சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆகிருக்கு, எனக்கு நெக் இன்ஜுரி இருக்குது, ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ டபிள்யூ விட்டு போக போகிறேன், ஸோ நான் சர்ஜரி பண்ண போகிறேன், அதனால என்னால் ரெசல்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி எனக்கு இன்ஜுரி இருக்குது, நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவில் மேட்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் சர்ஜரி
அச்சீவ் பண்ணுறதுக்காக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாரு. ராண்டி ஆர்டன் ஆப்போசிட்டில் வராரு. ராண்டி ஆர்டன் கெவின் ஓவன்ஸை பார்க்குறாரு. ராண்டி ஆர்டன் உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே ஸோ நிக் ஆல்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட ரெசல்மேனியா மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல ராண்டி ஆர்டன் செம காண்டாகி நிக் ஆல்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஆர்கேஓ போட்டு போகிற மாதிரி அவர் காண்டாகி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு போகிறாரு. அவரோட மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடுது. ஸோ அதுக்கடுத்தபடியாக பிரான் ஸ்ட்ரோமன் வர்சஸ் ஜேக்கப் ஃபார்டுக்கான ஒரு லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒரு சூப்பரான மேட்ச், ஒரு தரமான ஒரு மேட்சாக இருந்துச்சு. இதில் யார் வின் பண்ணுறாங்களோ யூஎஸ் சாம்பியன்ஷிப்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டெண்டர் மேட்ச் தான் இந்த மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் உண்மையிலேயே ஒரு தரமான மேட்ச். ரெண்டு பேருமே வேற லெவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஸோ ஃபைனலி யார் தான் வின் பண்ணுவா, என்னதான் நடக்கும், இந்த மேட்சுக்குள்ள சோலோசுக்காவோட இன்வால்மெண்ட் இருக்குமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும்போது ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபார்டு ரொம்பவே க்ளீனாக பிரான் ஸ்ட்ரோமனை பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் ஜேக்கப் ஃபார்டு தான் வின் பண்ணுறாரு. ஸோ வின் பண்ணதோட ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட அவர் அந்த இடத்த விட்டு கிளம்ப உடனே பேக் ஸ்டேஜை காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹெய்மன் ரோமன் ரிங்ஸுக்காக வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்காரு. ரோமன் ரிங்ஸோட கார் வருது. ரோமன் ரிங்ஸ் இறங்குறாரு. பால் ஹெய்மன் மை ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு கூப்பிடுறாரு. ஸோ பால் ஹெய்மனை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுக்காக நேராக வந்து பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளே வராரு. ரிங்குக்குள்ளே வந்த உடனே சிக்காகோ இக்னாலேஜ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ ஃபைனலி எல்லாரும் ரோமன் ரிங்ஸ் இக்னாலேஜ் பண்ணுறாங்க. ஸோ ரோமன் ரிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ வைஸ்மேன் இன்னைக்கு நீ சிஎம் பங்கு கிட்ட பேசுனது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையா அப்படின்னு கேட்குறாரு. எஸ் மை ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு சொல்கிறாரு. நீ சிஎம் பங்குக்கு ஃபேவர் தரேன்னு சொன்னையா அப்படின்னு கேட்குறாரு. எஸ் மை ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இன்னைக்கு அவன் என்ன ஃபேவர் கேட்க போகிறான் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசில்மேனியா மேட்சுக்குள்ளே சிஎம் பங்க் வந்ததுக்கு காரணமே நான் தான். அவனுக்கு ரெசில்மேனியா மேட்ச் கிடைச்சதுக்கு காரணமும் நான் தான். ஸோ நான் இல்லைனா சிஎம் பங்க் ரெசில்மேனியாவில் மேட்சும் இருந்திருக்காது, ரெசில்மேனியாவில் மெயின் ஈவெண்ட்டும் பண்ணியிருக்க மாட்டான். நான் தான் ஒன் அண்ட் ஒன்லி இங்கே ட்ரைபிள் சீஃப், நான் தான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி ரோமன் ரிங்ஸ் ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ கட் பண்ணுறாரு. உடனே அந்த இடத்துல ரோமன் ரிங்ஸ் வைஸ் மேன் இப்போ அவன் இங்கே இருக்கானா அப்படின்ற மாதிரி கேட்க எஸ் மை ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ரோமன் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிங் சைடில் இருந்து அந்த பக்கம் பார்க்குறாரு. செத்ராலன்ஸோட தீம் மியூசிக் வருது. செத்ராலன்ஸ் உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே ரோமன் நீ சாதாரணமாக நினைச்சிட்ட, நீ வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஃபேவர் தர ராயல்ட்டியாக இருக்க, நீ வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு நேர்மையாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பெரிய விஷயத்த, ஒரு பெரிய வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீ கொடுத்துட்ட. இத்தனை வருஷம் அவன் கிடைக்காத ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா நீ கொடுத்துட்ட. நீ ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ உனக்கு எனக்கும் 1008 சண்டை இருந்திருக்கலாம், நமக்குள்ளே யார் வேணாலும் ஜெயிக்கலாம், யார் வேணாலும் தோக்கலாம். ஆனால் நீ சிஎம் பங்கை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு. நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்ட, சிஎம் பங்குக்கு இந்த வாய்ப்பை நீ தந்திருக்க கூடாது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல செத்ராலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரோமன் ரிங்ஸ் கிட்ட சொல்ல, ரோமன் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு எல்லாமே தெரியும்டா, ஸோ ஒன்றை வெறுப்பேற்றுறதுக்காக தான், ஸோ நீ காண்டாகணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, அந்த இடத்துல செத்ராலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீ சிஎம் பங்கை சாதாரணமாக நினச்சிட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. சிஎம் பங்க் ஃபைனலி உள்ளே வராரு. சிஎம் பங்க் உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னோட ஃபேவர் என்ன அப்படின்றத நான் இப்போ கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் பால் ஹெய்மன்ட்ட உனக்கு எனக்கு இருக்கிற நட்பு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ECWலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல ஸோ என்னோட ஃபேவர் என்ன அப்படின்ற மாதிரி நான் கேட்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ரோமன் ரிங்ஸ் டே உன்னோட ஃபேவர் என்ன அப்படின்றத சொல்கிறான் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ கிட்ட போயிட்டு ட்ரைபிள் சீஃப் நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்க போகிறேன், பால் ஹெய்மன்ட்ட கேட்க போகிறது கிடையாது, உங்ககிட்ட தான் கேட்க போகிறேன். ரெசில்மேனியா 41ல் நம்மளோட மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹெய்மன் ஏன் பக்கம் என்னோட ரிங் சைடில் நிற்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. குறிப்பாக பால் ஹெய்மன் ஏன் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. உடனே ரோமன் ரிங்ஸ் சிரிச்சுட்டு டே இதுதான் உன்னோட இதுவா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ ரோமன் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹெய்மன் உன் கூட இருந்தால் போதுமா, இதான் உன் ஃபேவரா அப்படின்னு கேட்குறாரு. சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடவே பால் ஹெய்மன் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே ரோமன் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாரு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா இதான் உன் ஃபேவர் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹெய்மனை பார்த்துட்டு வைஸ் மேன் நீயே இதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா முழிச்சிட்டே இருக்காரு. ஃபைனலி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேய் நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன் நீ சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அப்பயும் பால் ஹெய்மன் வாயை திறக்காமல் இருக்காரு. ஃபைனலி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் இப்போ நீ நோ சொல்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்பாரு. சாரி மை ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு சொல்கிறாரு. திரும்பவும் உனக்கு கடைசியாக ஒரு சான்ஸ் தரேன், நோ சொல்லு அவனுக்கு அப்படின்னு சொல்ல, சாரி
நோ மை ட்ரைபிள் சீஃப், நான் இதை செய்ய தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. செம்ம காண்டாகிற ரோமன் ரெயின்ஸ் உடனே பால் ஹேமனை பிடிச்சி அந்த கார்னரில் கொண்டு போய் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுறாரு. உடனே சிஎம் பங்க் பின்னாடி பக்கமாக அந்த மைக் எடுத்து அடிச்சுட்டு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து மேலே தூக்கி ஒரு ஜிடிஎஸ் போட்டுட்டு ஒரு பயங்கரமான செலப்ரேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸை பார்க்குறாரு. செத்ராலன்ஸ் அவர் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு செத்ராலன்ஸ் பயங்கரமாக சிரிக்கிறாரு. டேய் நான் தான் அப்போவே சொன்னேன்ல சிஎம் பங்கை சாதாரணமாக நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குற மாதிரி பால் ஹேமன் தலையில் வச்சு அடிச்சிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனை முடிக்கிறாங்க. ஸோ இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நடந்துச்சு. இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனில் உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்பவே பிடிச்சது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.